ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இப்போ நம்ம கோதுமை பால் எடுத்து ட்ரெடிஷ்னலாக எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1க்கு 3 சர்க்கரை, 1.5 நெய் விட்டுண்டா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கலர் பொடி போட்டு கேரமலும் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு கொதிக்க விடுறேன். ஒத்த கம்பி பாகு பதம் வச்சுக்க போகிறேன். கோதுமையை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா அரைச்சி பாலை 3 தடவை தண்ணி விட்டு எடுத்து நைட் ஃபுல்லாக வச்சு காத்தால தெளிஞ்சு அந்த வந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு பாருங்க, திக்கு பால் அதில் விடுறேன். ஒத்த கம்பி பதம் வந்த உடனே இப்போ வந்து கலரிண்டே இருக்க வேண்டியதான். இது கோதுமை அல்வாவை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதாக கலரிண்டே இருக்கணும். கை கொஞ்சம் விட்டோன்னா அடியில் உட்காந்துக்கும் மாவு மாதிரி. அதனால் கலரிண்டே இருக்கணும். நல்லா கெட்டி ஆகிண்டே வருது பாருங்கள். இதுக்கு வந்து நெய் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பொன்னிட பொண்ணு கழகு, மண்ணிட மண்ணுக்கு அழகும்பாங்களே, அந்த மாதிரி இதுக்கு நெய் எவ்வளோ விட்டாலும் ஜம்முன்னு இருக்கும். கொண்டாங்கச்சு அதால் தாங்க முடியாது, வெளியில் கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா தாராளமாக விடலாம். 1.5 கப் விட்ருக்கேன். 1-2 கப் கூட விடலாம். நம்ம முந்திரி பருப்பு நல்லா அப்படி உடச்சி வச்சுருக்கேன். நல்லா ஓரளவு கெட்டியாக மாவு கலரி வரும்போது இந்த முந்திரி பருப்பை பச்சையாகவே உடச்சி வச்சுட்டு போட்டு சேர்க்க வேண்டியதான். நெய் விட்டு கலரிண்டே இருக்க வேண்டியதான். பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல். அது வந்து மாவை வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி பால் எடுத்து கோதுமை பால் எடுத்து பண்ணுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பண்ணுறதும் ஒன்றும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கலரணும் கொஞ்ச நேரம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இது இல்லை. சாப்பிடும்போது அதோட வித்தியாசம் தெரியும், மாவில் பண்ணுறதுக்கும் பால் எடுத்து பண்ணுறதுக்கும். நல்லா பண்ணியாச்சு. கெட்டியாகிண்டே வரது பாருங்கள். கைவிடாமல் கலரிண்டே இருக்க வேண்டிதான். இல்லைன்னா அடியில் உக்காந்துக்கும் அந்த மாவு மாதிரி. கலரிண்டே இருந்துட்டு அதை எடுத்து ஒரு நெய் தடவின தாம்பாளத்தில் எடுத்து கொட்டணும். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் வரல பார்த்தீங்களா பதம் வந்துன்னா எப்படின்னா, அதை ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் பொடிச்சு. பதம் எப்படி வரும்னா, நல்லா அந்த அல்வாவை எடுத்து இப்படி கவுத்திங்கன்னா கரண்டியில் அப்படியே மொத்தமாக தப்புன்னு விழணும். அதுதான் பதம். ஓரெல்லாம் இந்த மாதிரி நெய் விட்டுண்டு வர ஆரம்பிச்சு போதும்னு சொல்லிட்டு இனிமேல் விட்டு நெய்யெல்லாம் எதிர்த்து வெளில வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து நெய் தடவின தட்டில் கொட்டி மேலாக சுட்டு நெய் விட்டு சமன்படுத்தி ஆறிக்கப்புறமா துண்டு போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரான திருநெல்வேலி அல்வா தயாராகிடும். இந்த தீபாவளிக்கு விசேஷங்களுக்கெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.